அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. அன்பார்ந்தவர்களே, எப்படி இருக்கீங்க? அதாவது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்பிஐ வந்து என்ன பண்ணிருக்காங்க, புதுசா ஒரு நியூஸ் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது பேங்க் வந்து பொதுவா வந்து என்னன்னா வந்து 7 நாள்ல 6 நாள் இயங்கும். அதாவது செகண்ட் சாட்டர்டே மட்டும் லீவ் விட்டுருந்தாங்க. ஆனா இப்ப பேங்க் ஊழியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க ஆர்பிஐ கொடுத்த மனுவின் காரணமாக இனிமே சாட்டர்டே, சண்டே அவங்களுக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா சாட்டர்டேவும் போய் இப்ப பேங்க் போவாங்க. ஆனா இனிமே நம்ப முடியாது. ஏப்ரல் மாசத்துல இருந்து இந்த விஷயம் அமலுக்கு கொண்டு வராங்க. அதனால இனிமே பேங்க் ஒர்க்கர் ஹாலிடேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஃபுல்லா லீவா இருக்கு. ஒர்க்கிங் டே அப்படின்னு பார்த்தோம்னா 5 நாள், அவ்வளவுதான். பேங்க்ல மட்டும் இல்ல, இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய விஷயங்கள் என்ன ஆகுது, புதுசு புதுசு சட்டத்திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கு. ஜிபேல சேஞ்ச் பண்ணாங்க, இப்ப பேங்க்ல சேஞ்ச் பண்றாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன ஆகுது, நம்முடைய சமுதாயத்துல மாற்றம் வந்து கொண்டே இருக்கு. ஆனா நம்மளுடைய மனிதர்கள் இடத்துல மாற்றம் இல்லாம இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல குற்றங்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றன, சட்டங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் தண்டனைக்கு ஒரு வேலையும் இல்லாம போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ல பதிவிடுங்க.